ஹேர் ஆயில் முக்கியமாக இந்த தலைமுடிக்கு, அதுவும் இந்த கிளைமேட்ல நிறைய பேருக்கு ஹேர் ஃபால் இருக்கும். இந்த குளிர் காலத்தில் ஹேர் ஃபால் இல்லாமல் இருக்கிறதுக்கும், எனக்கு தலையில் ஆயில் அப்ளை பண்ணாலே எனக்கு கோல்டு காஃப் எல்லாம் வருதுங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கும் ஒரு பெஸ்ட் ஹேர் ஆயில் எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணலான்றத தெரிஞ்சு இந்த ஆயிலை யூஸ் பண்ணால் நமக்கு பெட்டராக இருக்குங்க. அது என்னென்ன மூலிகைகள் சேர்த்து எப்படி நம்ம அந்த கூந்தல் தைலம் தயாரிக்கலான்றதை தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு பேசிக்காக நம்ம வந்து தேங்காய் எண்ணெய், ஸோ கோகனட் ஆயிலே நம்ம இது வந்து செஞ்சுக்கலாம். இந்த மூலிகைகளை நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே சேர்க்கும் பொழுது அதிகமான தலைமுடி உதிர்தல் வராது, டேண்ட்ரஃப் இருக்காது, கோல்டு காஃப் நமக்கு வராது, தலையில் நீரேற்றம் அப்படின்றது இல்லாமல் ரெகுலராக இதை நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே வரலாங்க. ஸோ இத்தனை மூலிகைகளும் நம்ம சேர்த்து எடுத்து வச்சுக்கிறோம். ஸோ இது எல்லாமே நம்ம ஆயில், கோகனட் ஆயிலில் போட்டுட்டு நல்லா நம்ம காய்ச்சி எடுத்து வச்சுக்கணும். ஏன்னா இதனால் நமக்கு வந்து தலை பாரமோ இல்லை சைனசைட்டிஸோ இல்லை அடுக்கு தும்மலோ எனக்கு வருது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டாம். இதை வந்து ரெகுலராகவே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். 2 days இதை யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த நாள் நம்ம என்ன பண்ணலான்னா ஹேர் வாஷ் பண்ணிடணும். ஸோ கண்டிப்பாக வெந்நீரில் குளிக்கிறது 2 நாளுக்கு ஒரு முறையாவது நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணுறது முக்கியமான ஒரு விஷயமா இருக்குங்க. ஸோ கட்டாயம் இதை ஃபாலோ பண்ணி இப்போ நாஸ்ட்ரில்ஸில் நீங்கள் 2 துளிகள் தினந்தோறும் நம்ம விட்டுக்கிட்டே வரும்பொழுது நசிய மருந்துகளால் நமக்கு உள்ளே இருக்கக்கூடிய சளி நமக்கு குறைய ஆரம்பிக்கும், கபம் குறையும், தலைபாரம், இன்ஃபெக்ஷன், சைனசைட்டிஸ் இது எல்லாமே குறைய ஆரம்பிக்குது. வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். ஹேர் ஆயில் முக்கியமாக இந்த தலைமுடிக்கு, அதுவும் இந்த கிளைமேட்டில் நிறைய பேருக்கு ஹேர் ஃபால் இருக்கும். இந்த குளிர் காலத்தில் ஹேர் ஃபால் இல்லாமல் இருக்கிறதுக்கும், எனக்கு தலையில் ஆயில் அப்ளை பண்ணாலே எனக்கு கோல்டு காஃப் எல்லாம் வருதுங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கும் ஒரு பெஸ்ட் ஹேர் ஆயில் எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணலான்றத தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா பொதுவாக நிறைய பேர் சொல்கிற ஒரு கம்ப்ளைண்ட், எனக்கு ஆயில் அப்ளை பண்ணாலே கோல்டு வந்துடும் மேம், எனக்கு வந்து சைனசைட்டிஸ் இருக்குது. மற்ற கிளைமேட்டில் கூட ஓகே, எனக்கு இந்த குளிர் காலத்தில் நான் ஆயில் அப்ளை பண்ணால் எனக்கு உடலில் உடனே எனக்கு வந்து குளிர்ச்சி தன்மை அதிகமாகிட்டு அதிகமான ஒரு சைனஸ் ப்ராப்ளம் வருது, தலையில் நீர் கோத்துக்கிறது, இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குங்க அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போது ஹேர் ஆயில் அப்படின்னு சொல்கிறது இம்பார்ட்டன்ட். ஏன்னா குளிர்காலத்தில் நம்ம லைட்டாக ஆயில் இருக்கணும். இல்லைனாலும் நமக்கு ரொம்ப ஸ்கேல்ப் ட்ரை ஆக ஆரம்பித்து நமக்கு டேண்ட்ரஃப் வர ஆரம்பிக்கும், அதிகமான ஹேர் ஃபால் இருக்கும். ஸோ இதற்கு என்ன பண்ணலாம்? முக்கியமாக ஒரு சிலருக்கு இந்த சொரியாசிஸ் பிரச்சனை இருக்குது இல்லைங்களா? ஸோ அவங்க தான் ரொம்ப சஃபர் ஆகிறாங்கன்னே சொல்லலாம். ஏன்னா அதிகமான ஒரு சொரியாசிஸ் கண்டிஷனில் இருந்து ஸோ தலையிலேருந்து ஃப்ளேக்ஸ் அதிகமாக உதிர்ற மாதிரியே இருக்கும். ஸோ ரொம்ப டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்கும், ஒரு இரிட்டேஷன், பர்னிங் சென்சேஷன் இருந்துகிட்டே இருக்கும், இச்சிங் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி சென்சேஷன் இருக்கும்பொழுது இந்த ஆயிலை யூஸ் பண்ணால் நமக்கு பெட்டராக இருக்குங்க. அது என்னென்ன மூலிகைகள் சேர்த்து எப்படி நம்ம அந்த கூந்தல் தைலம் தயாரிக்கலான்றதை தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு பேசிக்காக நம்ம வந்து தேங்காய் எண்ணெய், ஸோ கோகனட் ஆயிலே நம்ம இது வந்து செஞ்சுக்கலாம். இந்த மூலிகைகளை நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே சேர்க்கும் பொழுது அதிகமான தலைமுடி உதிர்தல் வராது, டேண்ட்ரஃப் இருக்காது, கோல்டு காஃப் நமக்கு வராது, தலையில் நீரேற்றம் அப்படின்றது இல்லாமல் இருக்கும். ஸோ இந்த தைலத்தில் நம்ம என்னென்ன சேர்க்க போகிறோம் அப்படின்றதும் நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் எடுக்க வேண்டியது மருதாணி இலைகளை எடுத்துக்கோங்க. மருதாணி குளிர்ச்சி தான், அதுக்கு பேலன்ஸ் பண்ணுற மாதிரியும் சில மூலிகைகளை நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ மருதாணி இலைகள் நல்லா அரைச்சி ஒரு 20 கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க. அதே மாதிரி அதன் கூடவே நம்ம நெல்லிக்காய், ஸோ நெல்லிக்காயோட கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு அந்த சதை பகுதியை மட்டும் அரைச்சி அதுவும் ஒரு 20 கிராம். ஸோ தேங்காய் எண்ணெய் 1 லிட்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மூலிகைகள் எல்லாமே நான் சொல்கிற அளவுப்படி எடுத்துக்கோங்க. ஸோ மருதாணி, நெல்லிக்காய் நம்ம எடுத்துக்கிறோம். செம்பருத்தி இலைகள் இருக்குது பார்த்தீங்களா? செம்பருத்தி இலைகளும் நம்ம எடுத்துக்கணுங்க. இலைகள், மலர்கள், செம்பருத்தி பூ இருந்தாலும் நல்லா அரைச்சி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இதுவுமே வந்து 20-25 கிராம் கூட நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ அதனுடைய கருஞ்சீரகம் நம்ம எடுத்து வச்சுக்கணும். ஸோ கருஞ்சீரகம் 25 கிராம். இந்த கருஞ்சீரகம் எப்படி எடுத்து வச்சுக்கணும்? நீங்கள் ஆயில் ரெடி பண்ண போகிறீங்கன்னா அதுக்கு முன்னாடி நாள் இரவே என்ன பண்ணுறீங்கன்னா பால் விட்டு காய்ச்சாத பாலில் இந்த கருஞ்சீரகம் ஒரு 25 கிராம் போட்டு ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு காலையில் இதை அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். ஸோ பேஸ்ட் மாதிரி அரைச்சி இதை எடுத்து வச்சுக்கணும். கருஞ்சீரகம் இருந்து நம்ம எடுத்து வச்சுக்கணும். அதற்கு அடுத்ததாக கார்போக அரிசி, கருஞ்சீரகம், கார்போக அரிசி ரெண்டுமே என்னென்னா கபத்தை விரட்டக்கூடிய மூலிகை. ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருந்தால் பெரும்பாலும் சித்த மருத்துவத்தில்
இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன், தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு எல்லாமே இந்த கார்போக அரிசி முக்கியமான ஒரு மூலிகையாக சேருதுங்க. ஸோ எவ்வளவு நாட்பட்ட தோல் நோயாக இருந்தாலும் கார்போக அரிசி மிக சிறந்த ஒரு மருந்து. ஸோ கார்போக அரிசியும் எடுத்து அதை பவுடர் பண்ணிவிட்டு ஒரு 25 கிராம்ஸ் 25 கிராம் அதே அளவுக்கு நம்ம எடுத்து வச்சுக்கணும். ஸோ அதற்கு அடுத்தது வேறு என்ன இதில் சேர்க்க போகிறோம்னா கோரை கிழங்கு சேர்க்க போகிறோம். ஸோ கோரை கிழங்கு உங்களுக்கு கிடைக்கலன்னா பொடியாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஸோ கோரை கிழங்கு பொடி 25 கிராம். ஸோ கோரைக்கிழங்கு பவுடர் மட்டுமே ஹேர் மாஸ்க் மாதிரி நம்ம போட்டுட்டு குளிச்சுட்டு வந்தோம்னா ஒரு நல்ல ரிசல்ட் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ ரெகுலராக இதை நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே வரலாங்க. ஸோ இத்தனை மூலிகைகளும் நம்ம சேர்த்து எடுத்து வச்சுக்கிறோம். ஸோ இது எல்லாமே நம்ம கோகோனட் ஆயிலில் போட்டுட்டு நல்லா நம்ம காய்ச்சி எடுத்து வச்சுக்கணும். ஏன்னா இதனால் நமக்கு தலை பாரமோ இல்லை சைனசைட்டிஸோ இல்லை அடுக்கு தும்மலோ எனக்கு வருது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டாம். இதை ரெகுலராகவே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். 2 days இதை யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த நாள் நம்ம என்ன பண்ணலான்னா ஹேர் வாஷ் பண்ணிடணும். ஸோ கண்டிப்பாக வெந்நீரில் குளிக்கிறது 2 நாளுக்கு ஒரு முறையாவது நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணுறது முக்கியமான ஒரு விஷயமா இருக்குங்க. ஸோ கட்டாயம் இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுக்கு அடுத்தது நம்ம என்னங்க பண்ணலாம்? இந்த ஹேர் ஃபால் இதனால் நமக்கு குறையுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும். ஸோ இந்த கிளைமேட்டுக்கு இந்த ஆயில் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டுங்க. ரொம்ப ஹேர் ஃபால் ஆகாமல் இது இருக்கும். ஸோ இதை தாண்டி எனக்கு தலைவலி, தலை நீரேற்றம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம பற்று மருந்துகளை யூஸ் பண்ணலாம். இன்டர்னல் மெடிசன் எடுக்கிறது கூட எனக்கு சிரமமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா பற்று மருந்துகளை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பற்று மருந்து அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிளுங்க. ஸோ பற்று மருந்து அப்படின்னு சொல்கிறது நெத்தியில் பட்டு போடுறது தான். ஸோ அப்போது நம்ம தலை நீரேற்றம், தலையில் இருக்கக்கூடிய நீர் வடிகிறதுக்கும் பற்று மருந்துகளை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு சுக்கு, மஞ்சள் இது ரெண்டுமே வெந்நீரில் கலந்து நம்ம பற்றாக போடலாம். சித்த மருத்துவத்தில் நீர்க்கோவை மாத்திரை அப்படின்னு ஒரு மாத்திரை இருக்குங்க. இதை நம்ம பயன்படுத்திக்கலாம். நீர்க்கோவை மாத்திரை அப்படின்னு சொல்கிறது தலையில் இருக்கக்கூடிய அதிகமான நீரை குறைக்கிறதுக்கு இது பயன்படுது. ஸோ நீரேற்றத்தை தவிர்ப்பதற்கு இந்த நீர்க்கோவை மாத்திரையை நம்ம எடுத்துக்கலாம். நீர்க்கோவை மாத்திரையை எடுத்து வெந்நீர் விட்டு நல்லா கலந்து தலையில் பத்து போடணும். ரெகுலராக இது பற்று மருந்தாக நம்ம பயன்படுத்திக்கிட்டே வரும்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு தலையில் இருக்கக்கூடிய நீரேற்றம் குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி உங்களுக்கு தலைமுடி உதிர்தல் இருக்கும்பொழுது தலைக்கு நீங்கள் குளிச்சிட்டிங்கன்னா அதை வாஷ் பண்ணுறதுக்கு இந்த தண்ணீரை நீங்கள் யூஸ் பண்ணலாம். சரி, என்னென்ன மூலிகைகள் சேர்த்த தண்ணீரை நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வேப்பிலை. ஸோ ஒரு கைப்பிடி அளவு வேப்பிலை எடுத்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு துளசி இலைகளை எடுத்துக்கோங்க. இது ரெண்டுமே தண்ணீரில் போட்டு ஒரு 2 லிட்டர் தண்ணீர்னு வச்சுக்கோங்களேன். தண்ணீரில் போட்டு நல்லா பாயில் பண்ணிடணுங்க. அது நல்லா பாயில் பண்ணட்டும். அதுக்கப்புறம் இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த தண்ணீர் ஒரு 2 லிட்டர் தண்ணீர் உங்ககிட்ட இருக்குது இல்லைங்களா? ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இந்த தண்ணியை வச்சு நல்லா நம்ம திரும்பவும் அலசி விட்டுறணும். ஸோ லாஸ்ட்டாக ஃபைனலாக நம்ம இந்த தண்ணீரை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த தண்ணீர் யூஸ் பண்ணி நல்லா நம்ம ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் அப்படியே விட்டுறலாம். ஸோ இதனால் என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா தலைமுடி உங்களுக்கு உதிராமல் இருக்கும். இந்த கிளைமேட்டில் ரொம்ப ட்ரையாக இருக்கும் இல்லைங்களா? ஸோ தலைமுடி ரொம்ப ட்ரையாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அதற்கு இந்த தண்ணீரை நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ தலைமுடி உதிர்தல் பிரச்சனை இருக்குது, இல்லை குளிர்காலத்தில் எனக்கு ஆயில் அப்ளை பண்ணாலே எனக்கு தலையில் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா ஸோ அவர்களுக்கு இந்த தைலமும் இந்த தண்ணீரும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதை தாண்டி சைனசைட்டிஸ் பிரச்சனை இருக்குன்னா நசிய மருந்துகளை நம்ம பயன்படுத்தலாம். நசிய மருந்துகள் அப்படின்னு சொல்கிறது நம்ம மூக்கு துவாரத்தில் நம்ம விடக்கூடிய தைல வகைகளை தான் நசியம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ மூக்கில் இருக்கக்கூடிய அந்த நேசல் பாலிப் இருக்கும். சைனசைட்டிஸ் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா தும்பை தைலம், அணு தைலம் இந்த மாதிரி தைல வகைகளை நம்ம மூக்கு துவாரங்களில் நாஸ்ட்ரில்ஸில் நீங்கள் 2 துளிகள் தினந்தோறும் நம்ம விட்டுக்கிட்டே வரும்பொழுது நசிய மருந்துகளால் நமக்கு உள்ளே இருக்கக்கூடிய சளி நமக்கு குறைய ஆரம்பிக்கும், கபம் குறையும், தலைபாரம், இன்ஃபெக்ஷன், சைனசைட்டிஸ் இது எல்லாமே குறைய ஆரம்பிக்குது. ஸோ இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். சித்த மருத்துவம் தொடர்பான மருத்துவ ஆலோசனைகளுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி.